அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தோட கண்டினியூஷன் vlog. இஃப்தார் முடிஞ்ச பிறகு சஹாருக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, காலையில 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சிக்கன் கிரேவிக்கும், கொஞ்சம் சிக்கன் 65க்கும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் லெக் பீஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் 65க்கு மசாலா போட்டு மேரினேட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன், தயிர் 1 கப். நான் எப்பவுமே இந்த மசாலா மட்டும் தான் சிக்கன் 65க்கு போடுவேன். நைட்டுக்கு கிரேவி மட்டும் செஞ்சுட்டு சஹாருக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு. இப்ப சிக்கன் கிரேவிக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்குங்க. கட் பண்ண 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வரைக்கும் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி மிக்ஸி ஜார்ல அரைச்சிருக்கேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு சிக்கனையும் சேர்த்து போட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டு வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு தயிர் 1 கப் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அரைச்ச தக்காளி பேஸ்ட் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வாசனை எல்லாமே போன பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமா தூவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சிருங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நைட்டே சாதம் செஞ்சு வச்சுட்டேன். சஹாருக்கு மட்டும் எழுந்திருச்சு சிக்கன் 65 செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சஹார் நல்லபடியா முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.